Hi friends, welcome to my magical hands. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு புதுவிதமான ரெசிபி தாங்க பார்க்க போறோம். அது என்னன்னா எல்லாருக்கும் பிடிச்ச பூரியை கருப்பு உளுந்து யூஸ் பண்ணி எப்படி ஹெல்தியா, ஃப்ளஃபியா, டேஸ்டியா செய்யறது தாங்க அது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கருப்பு உளுந்து பூரி செய்கிறதுக்கு தேவையான பொருள் 2 கப் கோதுமை மாவு, 1/2 கப் உளுந்து. எதில் கோதுமை மாவு அளக்குறீங்களோ அதுலேயே உளுந்தையும் அளந்துக்கோங்க. நீங்கள் வெள்ளை உளுந்து வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு. உளுந்தை 2லேருந்து 3 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவில் உப்பு கலந்துக்கோங்க. அதில் தண்ணிக்கு பதிலாக நம்ம அரைச்சி வச்சுருக்க கருப்பு உளுந்து மாவு இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைஞ்சிக்கோங்க. முதல்லையே ஃபுல்லாக ஊற்றி பிணைஞ்சிடாதீங்க, ஏன்னா ஒரு இடத்துல கட்டி கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பூரி மாவு பிணைவோம் இல்லையா, அந்த பதத்துக்கு வர அளவுக்கு பிணைஞ்சிக்கோங்க. அதில் மாவில் கலந்துருக்க தண்ணியே உங்களுக்கு போதுமான அளவுக்கு இருக்கும். சப்போஸ் அதுக்கு மேலேயும் உங்களுக்கு தண்ணி வேணும்னா கொஞ்சமாக ஆட் பண்ணி லாஸ்ட்டாக பிணைஞ்சிக்கோங்க. உங்கள் மாவு கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கோதுமை மாவு சேர்த்து பிணைஞ்சிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நம்ம பிணைஞ்சி வச்சுருக்க மாவை சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நார்மலாக பூரி பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. நான் இப்போ என்கிட்ட பூரி ப்ரெஸ்ஸர் இருக்குது, ஸோ நான் அதை வச்சு உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி பூரியெல்லாம் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டக்குன்னு பண்ணுற மாதிரி இருக்குது, ஒரே ஈவனான கணத்தில் கிடைக்கிது. நீங்கள் நார்மலாகவும் பூரி உருட்டுற மாதிரியே உருட்டிக்கிட்டிங்கனாலும் போதும். நம்ம எல்லா பூரியும் இந்த மாதிரி திரட்டி எடுத்தாச்சு. அடுத்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடான உடனே நம்ம தட்டி வச்சுருக்க பூரியை ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இப்படி பூரியை எண்ணெய்க்குள்ளே போட்ட உடனே கரண்டி வச்சு இந்த மாதிரி எண்ணெயை மேலே தள்ளுங்க, இல்லைனா இந்த மாதிரி அமுக்கி விடுங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பூரி நல்லா உப்பி வரும், எல்லா பக்கமும் நல்லா ஒரே மாதிரி ஃப்ரை ஆகி வரும். ஸோ இந்த மாதிரி எல்லா சைடும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துருங்க. எண்ணெயை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டு அடுத்து நம்ம தட்டி வச்சுருக்க ஒவ்வொரு பூரியும் இந்த மாதிரி போட்டு பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு எண்ணெய் மீடியமான சூட்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கனாலும் மேலே அப்படியே கருகிரும் டக்குன்னு. உள்ளே உங்களுக்கு ஒரு மாதிரி வேகாமல் ஸ்மெல் வரும், ஏன்னா நம்ம உளுந்த மாவு ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா. இப்போ பாருங்கள், நம்மளோட கருப்பு உளுந்து பூரி சூப்பராக புசு புசுன்னு ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம கருப்பு உளுந்து கலந்துருக்கனால சின்ன சின்ன கருப்பு புள்ளி மாதிரி தெரியும். இதே வெள்ளை உளுந்து கலந்திங்கன்னா உங்களுக்கு அது கூட டிஃப்ரென்ஸே தெரியாது, யாருமே கண்டுபிடிக்க முடியாது இதில் நீங்கள் உளுந்து ஆட் பண்ணியிருக்கீங்கன்றத. இது டேஸ்ட் வைஸ்லேயும் சரி ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த பூரியை விட இது ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும். இந்த மாதிரி டேஸ்டியாக ஹெல்த்தியாக உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மை மேஜிக்கல் ஹேண்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரோக்கிய உணவு, ஆனந்த வாழ்வு. பை பாய்.